தலங்கம போலீசாரினால் இன்று முற்பகல் கைது செய்யப்பட்ட முன்னாள் அமைச்சர் விமல் வீரவன்ச பிணையில் செல்ல அனுமதிக்கப்பட்டுள்ளார். சந்தேக நபர் கடுவல நீதவான் நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தப்பட்ட போது இந்த பிணை உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. அதன்படி 5 லட்சம் ரூபாய் பெறுமதியான ஒரு சரீர பிணையின் கீழ் அவர் விடுவிக்கப்பட்டுள்ளார். பத்திரமுல்லையில் உள்ள ராணுவ நினைவிடத்தில் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்த ராணுவ வெற்றி கொண்டாட்டத்திற்கான ஒத்திகை நிகழ்வுக்கு இடையூறு ஏற்படுத்தியமை தொடர்பில் வாக்குமூலம் அளிப்பதற்காக இன்று தலங்கம போலீஸ் நிலையத்தில் அவர் முன்னிலையானார். இந்நிலையில் வாக்குமூலம் வழங்கலின் பின்னர் முன்னாள் அமைச்சர் விமல் வீரவன்ச போலீசாரால் கைது செய்யப்பட்டிருந்தார். நிதித்துறையின் ஸ்திரத்தன்மையை பாதுகாக்கவும் அதிகப்படியான கடன் வழங்கலால் ஏற்படக்கூடிய அபாயங்களை குறைக்கவும் இலங்கை மத்திய வங்கி புதிய தீர்மானம் ஒன்றை எடுத்துள்ளது. பூலோக அரசியல் மற்றும் புவி பொருளாதார மாற்றங்களால் தங்கம் மற்றும் சொத்துக்களின் விலைகளில் ஏற்பட்டுள்ள ஸ்திரமற்ற தன்மை, அண்மைக்கால நாணய மாற்று வீத ஏற்ற இறக்கங்கள் மற்றும் வாகன இறக்குமதி மீதான கூடுதல் கட்டணம் காரணமாக வாகன விலைகள் தற்காலிகமாக அதிகரிக்கக்கூடிய சாத்தியக்கூறுகள் ஆகியவற்றை கருத்தில் கொண்டு இலங்கை மத்திய வங்கி புதிய நிதியியல் கட்டுப்பாடுகளை விதித்துள்ளது. நிதித்துறையின் ஸ்திரத்தன்மையை பாதுகாக்க அதிகப்படியான கடன் வழங்கலால் ஏற்படக்கூடிய அபாயங்களை குறைக்கவும் மத்திய வங்கியின் ஆளுகை சபையினால் இந்த தீர்மானம் எடுக்கப்பட்டுள்ளது. இதன்படி இன்று முதல் அமலுக்கு வரும் வகையில் புதிய கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டுள்ளன. உரிமம் பெற்ற வங்கிகள் மற்றும் நிதி நிறுவனங்கள் மூலம் வழங்கப்படும் தங்க கடன்களுக்கான அதிகபட்ச கடன் மதிப்பு வீதம் 70% கட்டுப்படுத்தப்பட்டுள்ளது. இன்று முதல் புதுப்பிக்கப்படும் பழைய கடன்களுக்கும் இதுவே பொருந்தும். அத்துடன் மோட்டார் வாகனங்களுக்காக வழங்கப்படும் கடன் வசதிகளுக்கான தற்போதைய அதிகபட்ச கடன் மதிப்பு வரம்புகள் மேலும் 10% புள்ளிகளால் குறைக்கப்பட்டுள்ளன. தங்கம் மற்றும் வாகன கடன்கள் அண்மை காலமாக மிக வேகமாக அதிகரித்து வருவதால் அது நிதி அமைப்பில் ஏற்படக்கூடிய பாதிப்புகளை தடுக்கும் நோக்கில் இந்த மேக்ரோ பொட்டன்ஷியல் கொள்கை வழிகாட்டல்கள் வெளியிடப்பட்டுள்ளன. இலங்கை மீண்டும் வங்குரோத் அடையும் அபாயத்தை எதிர்கொள்ள நேரிடும் என எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாஸ் எச்சரிக்கை விடுத்துள்ளார். பொருளாதார தீர்மானங்களை எடுப்பதில் தலைக்கணத்தை கைவிட்டு சர்வதேச நாணய நிதியத்துடன் அடுத்த கட்ட உடன்படிக்கையை உடனடியாக எட்டுவதற்கான நடவடிக்கைகளை எடுக்குமாறு தற்போதைய அரசாங்கத்தை அவர் கோரியுள்ளார். ஐக்கிய மக்கள் சக்தி தலைமையகத்தில் கட்சியின் ஆசிரியர் சங்கத்தை அமைப்பது தொடர்பான முதற்கட்ட கலந்துரையாடலுக்காக நடத்தப்பட்ட கூட்டத்தில் உரையாற்றிய போதே அவர் இந்த விடயத்தை குறிப்பிட்டுள்ளார். நாட்டில் தற்சமயம் பிரச்சினைகள் இல்லை என்று காட்டிக்கொள்வதற்கு ஜனாதிபதி நாடு முழுவதும் சுற்றி வந்து போதிய அளவு டாலர்கள் கையிருப்பில் காணப்படுவதாக தெரிவிக்கிறார். நாடு எதிர்கொள்ளும் ஆபத்தான நிலை தொடர்பில் பல்வேறு புள்ளி விவரங்கள் மூலம் அறிந்து கொள்ள முடியும். இது பற்றி மக்கள் விழிப்புணர்வோடு இருக்க வேண்டும். இந்த பிரச்சனைகள் குறித்து யதார்த்தமான உண்மையான புரிதல் மக்கள் மத்தியில் காணப்பட வேண்டும். நாட்டுக்கு கிடைக்கும் வெளிநாட்டு அனுப்பல் 8 பில்லியனாக அதிகரித்தாலும் மத்திய கிழக்கு யுத்தம் தொடர்ந்து நீடித்தால் அல்லது மோசமடைந்தால் நாட்டின் பொருளாதாரத்தில் அது மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும். மத்திய கிழக்கு பொருளாதாரம் சரிந்தால் தொழிலாளர்களின் வேலைகள் இழக்கப்படும். இது தொடர்பில் அரசாங்கம் இன்னும் வாய் திறந்த பாடில்லை. 2022 வங்குரோத் அடைந்த சமயத்தில் 92 ரக பெட்ரோல் ரூபாய் 470 காணப்பட்டது. தற்சமயம் இந்த ரக பெட்ரோலின் விலை 410 காணப்படுகிறது. இந்த இலக்கங்கள் தரவுகளில் பார்க்கும் போது மக்களுக்கு உண்மை நிலை புரிந்திருக்க வேண்டும். 2027 மார்ச் மாதத்தில் IMF இணக்கப்பாடு முடிவுக்கு வருகிறது. இதனால் ஏற்படும் தாக்கமும் மேலும் அதிகமாகும். இது நாட்டின் தரவரிசைகளில் தாக்கங்களை ஏற்படுத்தும். ஆகையினால் தொடர்ச்சியான அடுத்தடுத்த IMF இணக்கப்பாட்டுக்கு செல்ல வேண்டும். 2028 ஆகும் போது இறக்குமதி 3 மாத வரையறை போலவே ஆண்டுதோறும் வெளிநாட்டு கடன் திருப்பிச் செலுத்துவது அமெரிக்க டாலர் 2.5 பில்லியனிலிருந்து 3.5 பில்லியனாக அதிகரிக்கும். இறக்குமதி செலவோடு வெளிநாட்டு கடனும் திருப்பிச் செலுத்த வேண்டும். இதற்கு தேவையான டாலர்கள் நாட்டுக்கு அவசியம் என்று எதிர்க்கட்சித் தலைவர் தெரிவித்தார். எண்ணெய் விலை உயர்ந்தால் கையிருப்புகள் கூட போதாது. மீண்டும் வங்குரோத் அடையும் அபாயம் காணப்படுவதனால் தொடர்ச்சியான அடுத்தடுத்த IMF இணக்கப்பாட்டிற்கு செல்ல வேண்டும். தலைக்கண போக்கை கைவிட்டு மக்களுக்கு வாக்குறுதி அளித்தவாறு மக்கள் நலன் சார்ந்த IMF இணக்கப்பாட்டை எட்டுமாறு நாம் அரசாங்கத்திடம் கோரிக்கை விடுக்கின்றோம். பொய்யாலும் மாயையாலும் மக்கள் எதிர்பார்ப்புகளை இனியும் குழி தோண்டி புதைக்காமல் மக்களுக்கு கொடுத்த வாக்குறுதிகளை நிறைவேற்றுமாறு எதிர்க்கட்சித் தலைவர் இங்கு வேண்டுகோள் விடுத்தார். நாட்டின் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கவா அல்லது டெல்வின் சில்வாவா என்ற சந்தேகம் எமக்கு காணப்படுகிறது. மாகாண சபை தேர்தலை இந்த ஆண்டு நடத்த முடியாது என்று குறிப்பிடுவதற்கு மக்கள் விடுதலை முன்னணியின் பொதுச் செயலாளருக்கு என்ன அதிகாரம் உள்ளது? டெல்வின் சில்வாவின் கருத்துக்கள் சுயாதீன தேர்தல்கள் ஆணைக்குழுவை அவமதிப்பதாக அமைந்துள்ளன என்று இலங்கை தமிழரசு கட்சியின் பாராளுமன்ற குழு தலைவரும் மட்டக்களப்பு மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினருமான சாணக்கியன் ராசமாணிக்கம் தெரிவித்தார். மாகாண சபை தேர்தலை இந்த ஆண்டு நடத்த முடியாது. ஒதுக்கிய நிதி தித்வா தாக்கத்தால் ஏற்பட்ட பாதிப்புகளுக்கு நிவாரணமளிக்க செலவிடப்பட்டுள்ளது என்று மக்கள் விடுதலை முன்னணியின் பொதுச் செயலாளர் டெல்வின் சில்வா குறிப்பிட்டுள்ளமை தொடர்பில் வினவிய போதே அவர் இவ்வாறு தெரிவித்தார்.
அனுராதபுரம் மாவட்ட ஒருங்கிணைப்பு குழு கூட்டம் குழுவின் இணைத் தலைவர்களான வர்த்தக வாணிப உணவு பாதுகாப்பு மற்றும் கூட்டுறவு அபிவிருத்தி அமைச்சர் வசந்த சமரசிங்க மற்றும் வடமத்திய மாகாண ஆளுநர் வசந்த ஜினதாஸ் ஆகியோரது தலைமையில் வடமத்திய மாகாண சபை கேட்போர் கூடத்தில் வெள்ளிக்கிழமை இடம்பெற்றது. மாவட்ட ஒருங்கிணைப்பு குழு கூட்டம் அன்றைய தினம் காலை 9:30 மணியளவில் ஆரம்பமானது. இதன்போது மாவட்டத்தில் உள்ள அனைத்து நிறுவனங்களாலும் மேற்கொள்ளப்பட்டு வரும் அபிவிருத்தி திட்டங்கள் குறித்து விரிவாக ஆராயப்பட்டன. மேலும் மாவட்டத்தில் நாளுக்கு நாள் அதிகரித்து வரும் யானை மனித மோதல் குறித்து விசேட கவனம் செலுத்தப்பட்டது. அதனை தடுப்பதற்காக மேற்கொள்ளப்பட்டு வரும் திட்டங்கள் குறித்து சம்பந்தப்பட்ட தரப்பினருடன் விரிவாக ஆராயப்பட்டதுடன் அதற்கு தேவையான நிதியை வழங்குவதற்கும் நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. இலங்கை போலீசாரின் பயன்பாட்டிற்காக இந்திய இலங்கை நட்புறவு திட்டத்தின் கீழ் இந்திய அரசாங்கத்தினால் அன்பளிப்பாக வழங்கப்பட்ட 134 கெப்ரக வாகனங்கள் உத்தியோகபூர்வமாக ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்கவிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளது. இன்று முற்பகல் ஜனாதிபதி செயலகத்தில் வைத்து அவை வழங்கப்பட்டுள்ளன. இதற்காக இந்திய அரசாங்கம் 300 மில்லியன் ரூபாவை செலவிட்டுள்ளதுடன் இந்த கெப்ரக வாகனங்கள் வடமாகாணத்தில் உள்ள போலீஸ் நிலையங்களுக்கு வழங்கப்பட்டுள்ளன. எதிர்காலத்திலும் இலங்கைக்கு இவ்வாறான உதவிகளை வழங்க நடவடிக்கை எடுக்கப்படும் என இந்திய உயர்ஸ்தானிகர் சந்தோஷ் ஜா இதன்போது குறிப்பிட்டார். இந்திய அரசாங்கம் மேற்கொண்ட இந்த அன்பளிப்பை பாராட்டி போலீஸ் மா அதிபர் சட்டத்தரணி பிரியாந்த வீரசூரியவினால் இந்திய உயர்ஸ்தானிகர் சந்தோஷ் ஜாவுக்கு நினைவு பரிசொன்றும் வழங்கி வைக்கப்பட்டது. பூங்குடுதீவு மாணவி சிவலோகநாதன் வித்யா கொலை வழக்கில் மரண தண்டனை விதிக்கப்பட்ட கைதியான பூபாலசிங்கம் ஜெயக்குமார் தற்கொலை செய்து கொண்டுள்ளார். யாழ்ப்பாணம் சிறைச்சாலையில் வைக்கப்பட்டிருந்த நிலையில் அவர் நேற்றிரவு சிறைச்சாலைக்குள் தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்டுள்ளதாக சிறைச்சாலை திணைக்களம் தெரிவித்துள்ளது. பூங்குடுதீவு மாணவி சிவலோகநாதன் வித்யா 2015 ஆண்டு மே மாதம் 13ஆம் தேதி கூட்டு பாலியல் துன்புறுத்தலுக்கு உள்ளாக்கப்பட்டு படுகொலை செய்யப்பட்டார். இந்த வழக்கில் 2017ஆம் ஆண்டு யாழ்ப்பாண மேல் நீதிமன்றம் 7 பேருக்கு மரண தண்டனை விதித்தது. அதன் பின்னர் இந்த தண்டனையை மேன்முறையீட்டு நீதிமன்றம் உறுதி செய்திருந்தமை குறிப்பிடத்தக்கது. வெளிநாடுகளில் தலைமறைவாக இருந்த நிலையில் நாட்டுக்கு அழைத்து வரப்பட்ட பாதாள உலக குழு உறுப்பினர்கள் மற்றும் குற்றவாளிகள் வழங்கிய தகவல்களுக்கு அமைய இதுவரை 83 T56 ரக துப்பாக்கிகள் உள்ளடங்களாக 272 துப்பாக்கிகள் மீட்கப்பட்டுள்ளதாக கொழும்பு மாவட்டத்திற்கு பொறுப்பான பிரதி போலீஸ் மா அதிபர் நிஷாந்த சொய்சா தெரிவித்துள்ளார். அரசாங்க தகவல் திணைக்களத்தில் நேற்று முன்தினம் இடம்பெற்ற விசேட ஊடகவியலாளர் சந்திப்பின் போது இதை குறிப்பிட்ட அவர் மேலும் தெரிவிக்கையில், நாட்டுக்குள் மனித படுகொலைகள் உள்ளிட்ட திட்டமிட்ட பாரிய குற்றச்செயல்கள், போதைப்பொருள் கடத்தல்களில் ஈடுபட்டு சட்ட நடவடிக்கை தவிர்ப்பதற்காக வெளிநாடு சென்று தலைமறைவாகியிருந்த பாதாள உலக குழு உறுப்பினர்கள் மற்றும் ஏனைய குற்றவாளிகள் அந்நாட்டு பாதுகாப்பு பிரிவினரால் கைது செய்யப்பட்டு நாட்டுக்கு அழைத்து வரப்பட்டுள்ளனர். அந்த வகையில் தற்போதைய அரசாங்கம் ஆட்சிக்கு வந்ததன் பின்னர் சர்வதேச போலீசாரால் சிவப்பு எச்சரிக்கை விடுக்கப்பட்ட 53 சந்தேக நபர்களும் சர்வதேச நாடுகளுக்கு இடையிலான ராஜதந்திர அடிப்படையில் குற்றச்செயல்களுடன் தொடர்புடைய போலீசாரால் தேடப்பட்டு வந்த 33 பேரும் கைது செய்யப்பட்டு நாட்டிற்கு அழைத்து வரப்பட்டுள்ளனர். அவ்வாறு நாட்டுக்கு அழைத்து வரப்பட்ட பாதாள உலக குழு தலைவர்கள், பாதாள உலகக்குழு உறுப்பினர்கள் மற்றும் ஏனைய குற்றங்களுடன் தொடர்புடைய சந்தேக நபர்களும் குற்றப்புலனாய்வு பிரிவின் விசேட பிரிவுகளில் தடுத்து வைக்கப்பட்டு தொடர்ச்சியாக விசாரணைக்குட்படுத்தப்பட்டு வருகின்றனர். மேற்படி சந்தேக நபர்கள் வழங்கிய தகவலுக்கு அமைய மறைத்து வைக்கப்பட்டிருந்த பல்வேறு சட்டவிரோத துப்பாக்கிகள் போலீசாரால் மீட்கப்பட்டுள்ளன என்றார். வெசக் மற்றும் புனித அஜ்ஜு பெருநாள் என்பனவற்றை முன்னிட்டு தலைநகர் கொழும்பில் பொருட்களை கொள்வனவு செய்ய நாட்டின் பல பகுதிகளில் இருந்தும் வந்து புறக்கோட்டை பகுதிக்கு பொருட்களை கொள்வனவு செய்ய பெருமளவான மக்கள் வந்து போகும் காட்சிகள் பதிவாகியுள்ளது. மலேசியாவில் நடைபெற்ற சர்வதேச சிலம்பு போட்டியில் தங்கப்பதக்கம் வென்று சாதனை படைத்த மலையகத்தின் பெருமைக்குரிய தோழன் முத்துக்குமார் கபில பிரசாத் குமாரை பாராட்டி கௌரவிக்கும் நிகழ்வு கொள்ளுப்பட்டியாவில் உள்ள பெருந்தோட்ட மற்றும் சமூக உட்கட்டமைப்பு வசதிகள் அமைச்சின் கேட்போர் கூடத்தில் இன்று நடைபெற்றது. இந்நிகழ்வு பெருந்தோட்ட மற்றும் சமூக உட்கட்டமைப்பு வசதிகள் பிரதி அமைச்சர் சுந்தரலிங்கம் பிரதீப் தலைமையில் நடைபெற்றது. பயிற்சியின் போது அல்லது விளையாட்டின் போது பல அமைப்புகள் பல விளையாட்டு கலைஞர்கள் கண்டார்கள். விசேடமாக இந்த வேளையிலே மலை
அமெரிக்க வெள்ளை மாளிகை சோதனை சாவடி ஒன்றை நோக்கி அந்நாட்டு நேரப்படி நேற்று முன்தினம் சனிக்கிழமை மாலை துப்பாக்கிச் சூட்டை நடத்திய நபர் ஒருவர் அந்நாட்டு ரகசிய சேவை முகவர்களுடன் இடம்பெற்ற துப்பாக்கி சமரில் கொல்லப்பட்டதாக அதிகாரிகள் உறுதிப்படுத்தியுள்ளனர். துப்பாக்கிதாரி 21 வயதான நசீர் பெஸ்ட் என தகவல் வெளியாகியுள்ளது. அவர் ஏற்கனவே அமெரிக்க பாதுகாப்பு முகவர் நிலையங்களுக்கு பரிச்சயமானவர் எனவும் அவர் மனநல பாதிப்புக்குள்ளான ஒருவர் எனவும் அந்நாட்டு அதிகாரிகள் தெரிவித்தனர். தென்மேற்கு பாகிஸ்தானின் பலூசிஸ்தான் மாநில தலைநகர் குவேதாவில் ராணுவ வீரர்களை ஏற்றிச் சென்ற புகையிரதம் ஒன்றின் மீது வெடிப்பொருட்கள் நிரப்பப்பட்ட கார் ஒன்றை பயன்படுத்தி நேற்று ஞாயிற்றுக்கிழமை நடத்தப்பட்ட தற்கொலை குண்டு தாக்குதலில் குறைந்தது 24 பேர் பலியானதுடன் 50 பேருக்கும் அதிகமானோர் காயமடைந்துள்ளனர். இந்த தாக்குதலுக்கு அந்நாட்டின் பிரிவினைவாத அமைப்பான பலூசிஸ்தான் விடுதலை ராணுவம் உரிமை கோரியுள்ளது. ஈரானுக்கு எதிராக அமெரிக்கா மற்றும் இஸ்ரேல் முன்னெடுத்து வரும் போரை முடிவுக்கு கொண்டு வருவதற்கான போர் நிறுத்த பேச்சுவார்த்தையில் ஒரு புரிந்துணர்வு உடன்படிக்கை பெரும்பாலும் எட்டப்பட்டு விட்டதாக அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு ட்ரம்ப் அந்நாட்டு நேரப்படி நேற்று முன்தினம் சனிக்கிழமை தெரிவித்துள்ளார். சர்வதேச ரீதியில் மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்த ஹோர்மோஸ் நீரிணையை மீண்டும் திறப்பதும் அந்த உடன்படிக்கையில் உள்ளடக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்த ட்ரம்ப், எனினும் இந்த உடன்படிக்கை இன்னும் அமெரிக்க மற்றும் ஈரானிய பேச்சுவார்த்தையாளர்கள் மற்றும் ஏனைய நாடுகளின் இறுதி ஒப்புதலுக்கு உட்பட்டதாக காணப்படுவதாக குறிப்பிட்டுள்ளார். ஐபிஎல்லின் 70வது போட்டி நேற்று கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் மற்றும் டெல்லி கேபிட்டல்ஸ் அணிகளுக்கிடையில் ஈடன் கார்டன் மைதானத்தில் இடம்பெற்றது. நாணய சுழற்சியில் வெற்றி பெற்ற கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் அணி முதலில் களத்தடுப்பில் ஈடுபட தீர்மானித்தது. துடுப்படுத்தாட ஆரம்பித்த டெல்லி கேபிட்டல்ஸ் அணி 20 ஓவர்களில் 203 ஓட்டங்களுக்கு 5 விக்கெட்டுகளை இழந்தது. KL ராகுல் 60 ஓட்டங்களையும் அக்சர் பட்டேல் 39 ஓட்டங்களையும் பெற்றுக் கொடுத்தனர். 204 என்ற வெற்றி இலக்கை பின்தொடர்ந்த கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் அணி 18.4 ஓவரில் 163 ஓட்டங்களை மட்டுமே பெற்றது. இப்போட்டியில் டெல்லி கேபிட்டல்ஸ் அணி 40 ஓட்டங்களால் வெற்றி பெற்றது. Down the wicket, confident use of his feet and just clearing the tall figure. Oh, lovely punch again. Straight this time, Manish Pandey. It's going to run away for 4 as well. Over the offside. This is well played. It could go all the way.